தென்காசி அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து எதிரே வந்த பேருந்து மீது மோதியதில் 5 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர விபத்து நடந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திடீர்னு டாமனு ஒரு சவுண்டு, அம்மா ஐயா அம்மா ஐயான்னு கதறாங்க. ரெண்டுமே பிரைவேட் வண்டிங்கும் போது ஓவர் ஸ்பீடு. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்ட நேரத்தில் இயக்க வேண்டும், அதிக பயணிகளை ஏற்ற வேண்டும் என்பன போன்ற கட்டளைகளோடு தனியார் பேருந்து ஊழியர்கள் பணிபுரியும் சூழலில் பேருந்துகளை கட்டுப்பாடு இல்லாத வேகத்தில் இயக்குவது வாடிக்கையாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தென்காசி பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில்பட்டிக்கு எம்.ஆர். கோபாலன் என்ற தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. எதிர் திசையில் ராஜபாளையத்தில் இருந்து சங்கரன் கோவில் வழியாக தென்காசிக்கு KSR என்ற தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது. KSR பேருந்து அதிவேகத்தில் இயக்கப்பட்டதோடு சாலையில் சென்ற வாகனங்களை அச்சுறுத்தும் வகையில் அதன் ஓட்டுநர் ஓவர்டேக் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடையநல்லூரை கடந்து துரைச்சாமியாபுரம் அருகே உள்ள காமராஜர் நகர் பகுதிக்கு வந்த KSR பேருந்து முன்னே சென்ற வாகனத்தை படுவேகத்தில் முந்திச் செல்ல முயன்றது. ஆனால் எதிர் திசையில் வந்த எம்.ஆர். கோபாலன் பேருந்து மீது வந்த வேகத்தில் படு பயங்கரமாக மோதியது. இதில் 2 பேருந்துகளின் முகப்புகளும் அப்படம் போல நொறுங்கின. இரு பேருந்துகளிலும் சேர்த்து 90க்கு மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் அலறினர். 5 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த பேருந்துகளுக்கு பின்னால் வந்த வாகனங்களும் விபத்தில் சிக்கின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பேருந்து இடிபாடுகளை அகற்றி காயமடைந்தவர்களை மீட்டனர். 30ற்கு மேற்பட்டோர் ஆம்புலன்ஸுகள் உதவியுடன் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய 10ற்கு மேற்பட்டோர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளனர். 2 ஓட்டுநர்களும் லேசான காயங்களுடன் தப்பினர். திடீர்னு டாமனு ஒரு சவுண்டு, அம்மா ஐயா அம்மா ஐயான்னு கதறாங்க. நான் கோபாலன், தென்காசி டு கடையநல்லூர் போறேன். இன்னும் 2 ஸ்டாப் முடிஞ்சா இறங்கியிருப்பேன். தோல்ற தூக்கவே முடியல. ரெண்டுமே பிரைவேட் வண்டிங்கும் போது ஓவர் ஸ்பீடு. இவங்களோட ஸ்பீடு அதிகமானதால இன்னைக்கு அத்தனை பேரோட உயிரிழப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு. உள்ள போய் பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு ரணகலமா இருக்காங்க. KSR பேருந்து விபத்தில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு இதே வழித்தடத்தில் விபத்தை ஏற்படுத்தி 3 பேரின் உயிரை பலி வாங்கியது. இந்நிலையில் தனியார் பேருந்துகள் அதிவேகத்தில் இயக்கப்படுவதே விபத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பிட்ட நேரத்திலே அந்த தொலைவை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இதுபோன்று மிக வேகமான சூழ்நிலையில் அங்கு பேருந்து ஓட்டப்படுகிறது. தனியார் பேருந்துகளுடைய வேக கட்டுப்பாடு கருவியை பொருத்தி அந்த வேக கட்டுப்பாட்டின் மூலமாக மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு நேரில் ஆறுதல் கூறிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அதிவேகமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். அவங்க தொழில் ரீதியாக ஒன்றுக்கு போட்டி போடுறாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ மாவட்ட கலெக்டர்கிட்ட என்ன சொல்லிக்கோம்னா, இல்லை குறிப்பிட்ட வேகத்தை RTO விட்டு இனிமேல் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண சொல்லி அவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே நடவடிக்கை எடுத்தால் அந்த பெர்மிட் க்ளோஸ் ஆகும். இனியாவது தனியார் பேருந்து பயணம் உயிரை பலிவாங்கும் பயணமாக இல்லாமல் பாதுகாப்பான பயணமாக அமைய வேண்டும் என்பதே பொதுமக்களின் எண்ணமாக உள்ளது.